அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுசுகி அப்படின்னு நிறுவனம் அவங்களோட 2019க்கான சுசுகி இன்ட்ரூடர் அப்படின்ற பைக் வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவலாக வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சுசுகி நிறுவனத்தோட இன்ட்ரூடர் அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு க்ரூசர் டைப் பைக். ஆல்ரெடி இந்தியாவில் விற்பனை இருந்த பஜாஜ் அவெஞ்சர் அப்படின்ற பைக் வந்து போட்டியை களமிறக்கப்பட்ட பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுசுகியோட இன்ட்ரூடர் அப்படின்ற ஒரு பைக்கை பத்தி சொல்லலாம். இந்த பைக் லான்ச் ஆனப்ப வந்து பலரோட வரவேற்பு இந்த பைக் பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட விற்பனை வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட விற்பனை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சரிவாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதே போகும் விதமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2019க்கான சுசுகி இன்ட்ரூடர் அப்படின்ற ஒரு பைக்கை வந்து சுசுகி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த பைக்ல வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க, பழைய பைக்குக்கும் இப்ப புதுசா லான்ச் பண்ண பைக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலர். இதுல கலர் பொறுத்தவரை வந்து புதுசா வந்து மெட்டாலிக் மேட் டைட்டானியம் சில்வர் அப்படின்ற ஒரு புதிய கலர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டியோட பிரேக் பெடல். இந்த பிரேக் பெடல் பொறுத்தவரை வந்து ரீடிசைன்டு பிரேக் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புதிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ கியர் ஷிஃப்டிங் மெத்தட். கியர் ஷிஃப்டிங் பொறுத்தவரை வந்து புதுசா வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 2019க்கான சுசுகி இன்ட்ரூடர் அப்படின்ற பைக்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க மெக்கானிக்கலா வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணல. அதே 154 சிசி தான் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 14.59 பிஎச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஃபியூல் ரிலேட்டட் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ஆப்ஷனலா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 148 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 5 கியர்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் ஜான் லேபிள்ஸும் வந்து ஆப்ஷனலா கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயில் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலன் கொடுத்துருக்காங்க. டெயில் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபுல் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 120 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு 45 இருந்து 50 km/லிட்டர் வரையும் வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சென்னையோட 100 பிளேஸ்க்கு 1,15,000 இருந்து 1,20,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.